ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு காயூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம காயூஸ் கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, முட்டை பிரியர்கள் ரொம்பவே விரும்பி சாப்பிடக்கூடிய முட்டை மசாலா தாங்க. ஸோ இந்த முட்டை மசாலா சும்மா டக்குன்னு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. ஸோ வாங்க எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இங்கே பார்த்துட்டிங்கன்னா நான் ஒரு 6 முட்டைகளை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. அடுத்து நம்ம மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கிறோங்க. கடாய் சூடானதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. அடுத்து நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தையும் உள்ள சேர்த்துட்டு வதக்கிக்கலாங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆனதும் நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதியும் உள்ள சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு கைப்பிடி கருவேப்பிலையும் உள்ள சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கூடவே பொடியாக நறுக்கி வச்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய பச்சை மிளகாயையும் உள்ள சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய சைஸ் தக்காளியையும் உள்ள சேர்த்துக்கிறேங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு உள்ள சேர்க்கும் பொழுது தக்காளி சீக்கிரமா வெந்து வந்துருங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் கொத்தமல்லி சீரகத்தூள் உள்ள சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா மசாலா பொருள்கள் கரிஞ்சிடுங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு கப், அதாவது 150 ml தண்ணீர் நான் உள்ளே சேர்த்துட்டு மசாலாவோட நல்லா கலந்து விட்டுக்கிறேங்க. ஸோ இதை நாம் ஒரு 4-5 நிமிஷம் வரைக்கும் வேக விட்டு எடுத்துக்கலாங்க. இப்படி வேக வைக்கும்போது தக்காளி நல்லா மசிஞ்சு நமக்கு திக்கான கன்சிஸ்டன்சியில் மசாலா ரெடி ஆயிடுங்க. இதோ இங்கே நான் காட்டுற மாதிரி இப்போ பார்த்துட்டிங்கன்னா மசாலா நல்லா திக்காயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நாம் வேக வச்சிருக்கக்கூடிய முட்டைகளை உள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு முட்டை உடையாத மாதிரி மசாலா கூட முட்டையை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கடைசியா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலைய மேலே தூவிக்கலாங்க. தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான முட்டை மசாலா அருமையாக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் இதை சப்பாத்தி, நான், புலாவ் கூட வச்சு சாப்பிடும் பொழுது டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சீக்கிரமாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு டிஷ் கூடங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. ஸோ இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலையும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ எவ்ரிவன்.